வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாலின், இபிஎஸ், விஜய், சீமான் இந்த 4 பேரில் வெற்றி யாருக்கு? வெளியான சூப்பர் சர்வே முடிவு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நாளாக தேர்தல் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்க 4 முனை போட்டியானது தீவிரமாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தீவிரமாக ஒரு சில கருத்து கணிப்புகளும் பார்த்திங்கன்னா பிரபல பார்த்திங்கன்னா செய்தித்தளங்களோ ஊடகங்களோ மற்றும் பார்த்திங்கன்னா கருத்தாளர்களோ வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய ஒரு கருத்து கணிப்புகளும் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதே பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் ஒன்றொன்றும் அதிர்ச்சிகளையும் பொதுமக்களுக்கும் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கும் போட்டியிடக்கூடிய 4 பேருக்கும் அதிர்வுகளை கொடுத்தாலும் கூட எப்படி இந்த ஒரு தேர்தல் களம் மாறப்போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது CNN நியூஸ் 18 கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது கருத்து கணிப்பில். அதில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை விட இபிஎஸ்க்கு சிறப்பாக பார்த்திங்கன்னா ஆட்சி வழங்கியுள்ளதாக மக்களுடைய கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் திமுகவுக்கு 40% கிடைத்தாலும் அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா 38% கிட்டத்தட்ட மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வருகிறது. தாவேக்காவுக்கு 14% வருகிறது. மற்ற கட்சிகளுக்கு மற்றவையாக இருந்தாலும் கூட நாதாக்காவுக்கு ஒரு 10 அந்த டைம் அந்த ஒரு ரேஞ்சில் வந்துட்டு இருக்கிறதாக இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் தொகுதிகள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு 113 இல்லை 123 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிமுகவுக்கு 106 116 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரேஷியோவில் இருக்கிறதாக கூட தாவேக்காவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 2லேருந்து 8 வரைக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாதாக்காவுக்கு எதுவுமே கொடுக்காம அப்படியே அந்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக என்ன தெரிகிறதுனா இவர்களுடைய பார்த்திங்கன்னா கணிப்பு ஒரு பக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில். ஆனால் இது யதார்த்தமானு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா பேசுவதற்கு வேண்டாம் ஒரு தகவலாக ஒரு செய்திகளாக இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கணுன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா என்னதான் திராவிட கட்சிகள் இரு கட்சிகள் இருந்தாலும் கூட புது பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் தேவை. தமிழகத்திற்கு ஒரு ஆள் மாற்றம் தேவை. ஆள் மாற்றம், அடிப்படை மாற்றமும் தேவை, ஆள் மாற்றமும் தேவை. அனைத்து விதமான சிஸ்டம் எல்லாமே ராங்காக இருக்குது, எல்லாமே மாற்றணும் அப்படின்ற ஒரு சூழலில் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய முடிவுகளும் விஷயங்களும் என்ன இருக்குன்னா யாருன்னா மாறினா தான் இல்லை இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் இதை மாற்றணும்னா கண்டிப்பாக நிறைய விதமான விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.